அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு ஃபுட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். NSKலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். மாப்பிள்ளை விருந்து 25 வகையான உணவுகள் கொடுத்துருக்காங்க. இதோட விலை 1616 ரூபா. இதில் என்னென்ன இருக்குன்னு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் வாங்க. உணவுகள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் திருநெல்வேலி அல்வா கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஸ்டாண்டர்டான பேக்கிங்காக இருக்கு. அப்புறமா தயிர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் ஒயிட் ரைஸ் வருது, ஸோ அதனால தயிர். அப்புறமா நெய் இந்த மாதிரி பேக்கிங்லேயே கொடுத்துட்டாங்க. அப்புறமா ஒயிட் ரைஸுக்கு தேவையான பருப்பு பொடி கொடுத்துருக்காங்க. அப்புறமா இதுக்கு வந்து மாசி சம்பல் கொடுத்துருக்காங்க. அப்புறமா பீடா கொடுத்துருக்காங்க. பீடா கூட நல்ல ஒரு அருமையான பேக்கிங்ல தான் போட்டிருக்காங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பாருங்க பீடா. இப்போ நம்ம மெயின் ஐட்டத்துக்கு வருவோம். இது சிக்கன் லாலிபாப் கொடுத்துருக்காங்க. சிக்கன் லாலிபாப், டிராகன் சிக்கன் மசாலா கொடுத்துருக்காங்க. டிராகன் சிக்கன் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. அப்புறமா இதுல பிரான் ஆம்லேட். பிரான் ஆம்லேட் ரொம்பவே மனமா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். பிரான் ஆம்லேட் வச்சாச்சு, லாலிபாப் வச்சாச்சு. ரொம்ப அருமையா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு. எதுலையுமே ஆயில் இல்ல, ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. பாருங்க எவ்வளவு அருமையா இருக்குதுன்னு. நல்ல வெங்காயம் எல்லாமே ஸ்டஃப் ஆகி இருக்குது. இது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இதுல என்ன இருக்குன்னு பார்ப்போம். அருமையான பரோட்டா கொடுத்துருக்காங்க. பாருங்க காயின் பரோட்டா மாதிரியே இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு பரோட்டா. பரோட்டா ஓரமா வச்சுக்கிடுவோம். அப்புறமா இதுல ஃபிஷ் ஃபிங்கர் கொடுத்துருக்காங்க. ஃபிஷ் ஃபிங்கர் கூட ரொம்ப நியாயமான அளவுல தான் இருக்கு. நல்ல கிறிஸ்பியாவும் இருக்கு. அப்புறமா இதுல காடை உள்ளி மசாலா கொடுத்துருக்காங்க. காடை உள்ளி மசாலா, காடை ரொம்ப அருமையான பீசஸ் போட்டிருக்காங்க. பாருங்க தெரியும். இது எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சூரட்டி மசாலா, சூரட்டி பெப்பர் மசாலா. இது வந்து சூரட்டினா ஒன்றும் கிடையாது. இது வந்து நம்ம ஈரல் தான். ஈரல் வந்து பெப்பர் கொடுத்து வச்சிருக்காங்க. இது சுறா பெப்பர் மசாலா. நல்லா மல்லிக்கெல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. பீசஸும் நல்லா பெரிய பெரிய பீசஸா இருக்கு. பாருங்க இது கொள்ளு குழம்பு. கொள்ளு நல்லா உருண்டை எடுத்திருக்காங்க. நல்ல ஆயிலியா இருக்குது. பீஸ் நல்லா பெரிய பெரிய பீசஸா போட்டிருக்காங்க பாருங்க. இதுல நண்டு மசாலா கொடுத்துருக்காங்க. நண்டு மசாலா ஒரு நண்டு, பெரிய நண்டு போட்டிருக்காங்க. இங்க பாருங்க நல்ல பெரிய நண்டு போட்டிருக்காங்க. இதுங்க ஓரமா வைப்போம். கோரியண்டர் சிக்கன் கொடுத்துருக்காங்க. ஃபுல் சிக்கன். இது வந்து கோரியண்டர் ஃபுல் சிக்கன். ஒரு முழு கோழி ரொம்பவே அருமையாக போட்டிருக்காங்க. அப்புறமா நவாபி சிக்கன். நவாபி சிக்கன் இதுவும் ஃபுல் நவாபி சிக்கன். அப்புறமா வெங்காய பச்சடி கொடுத்துருக்காங்க. வெங்காய தயிர் பச்சடி. ஏன்னா இதில் மட்டன் பிரியாணியும் ஃபிஷ் பிரியாணியும் இருக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு இதுக்கப்புறமா சொல்கிறேன். அதுக்காக தான் வச்சுருக்கேன். தயிர் பச்சடி வச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் மட்டன் பிரியாணி சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் எடுத்துருக்கேன். மட்டன் பீசஸ் நிறையவே இருக்குது. ரொம்ப உதிரியா இருக்கு பிரியாணி. நல்லா சாஃப்டாவும் இருக்கு. மட்டன் பாருங்க, மட்டன் நல்லா சாஃப்டா வெந்திருக்குது. நல்லா சாஃப்டா குக்கா இருக்கு மட்டன். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.
அருமையா இருக்கு. இந்த நெய் வாடை ரொம்ப சூப்பரா இருக்கு. பிரியாணியில ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. ஃபிஷ் பிரியாணி கொடுத்துருக்காங்க. ஃபிஷ் பிரியாணி இது பாப் ஃபிஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிஷ் பிரியாணி பார்க்க மட்டன் பிரியாணி மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஸ்மெல் ஃபிஷ்ஷோட ஸ்மெல் ரொம்பவே அருமையா இருக்கு. ஃபிஷ் பிரியாணி வச்சு எப்படி இருக்குன்னு சொல்றேன். அதே அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபிஷ் பிரியாணிக்கும். பெரிய மீன் இருக்கு பாருங்க, எடுத்து காட்டுறேன். இந்த மீன் தான் ஃபிஷ் நல்லா பொரிச்சு வச்சிருக்காங்க ஃபிஷ் பிரியாணிக்கு. இந்த பாருங்க, இந்த ஃபிஷ் இவ்வளோ பெரிய ஃபிஷ் வச்சிருக்காங்க ஃபிஷ் பிரியாணியில். ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஃபிஷ் பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஃபிஷ்ஷும் கூட ரொம்ப அருமையாக இருக்கு. இது கடல் மீன் நினைக்கிறேன். பாருங்க ஃபிஷ் எப்படி இதாக இருக்குதுன்னு. இது அநேகமாக பொரிச்சு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பிரியாணியில். ஸோ அதனால் ரொம்பவே அருமையாக இருக்குது. முள் இருக்கு, கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. ஃபிஷ் பிரியாணி சூப்பராக இருக்குங்க. ரைஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா சாம்பார், நல்ல முருங்கைக்காய் சாம்பார் கொடுத்துருக்காங்க. ஒரு அருமையான பாயாசம், சக்கரை பாயாசம் கொடுத்துருக்காங்க. கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கூல்ட்ரிங்க்ஸ். இதில் இஞ்சி புதினா எல்லாமே போட்டிருக்காங்க. இது என்ன லாஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். குழந்தைங்களுக்கு முதல்ல சாப்பிட வைப்போம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இசாக் பிரியாணி சாப்பிட்றீங்களா? ஃபஸ்ட்டு எப்படி இருக்கு சொல்லு பிரியாணி. ஓகேவா? நான் மரியம் பிரியாணி சாப்பிடு. ஓகே இசாக் சாப்பிடுங்க. வைக்கிறேன், சாப்பிடு. சாப்பிடுங்க. இது எப்படி இருக்கு சொல்லுங்க. பரோட்டா ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் பரோட்டாக்கு காடை மசாலா வச்சு ட்ரை பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. பரோட்டாக்கு நம்ம ஃபர்ஸ்ட் காடை மசாலா வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். காடை மசாலா பரோட்டா ரொம்ப அருமையா இருக்கு. காடை மசாலா காரம்லாம் அவ்வளோ இல்லை. பிரியாணி நல்லா இருக்கா? ஃபிஷ் ஃபிங்கர் சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்கு பாரு ஃபிஷ் ஃபிங்கர். அதையும் சாப்பிடு. சூப்பரா இருக்கா? நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. லாலிபாப் சிக்கன். லாலிபாப் சிக்கன் குழந்தைங்கள்ட்டே கொடுப்போம், என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். 2 மசாலா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பரோட்டா கொஞ்சம் சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு. நல்லா ஸ்வீட்டா இருக்கு. 2 மசாலா காரம்லாம் அவ்வளோ இல்லை. இந்த நண்டோட வாடை கரெக்டா இருக்கு. காடை நம்ம சாப்பிட்டாச்சு. காடை நல்லா குக்கா இருக்கு. பிரான் ஆம்லேட். பிரான் ஆம்லேட்டுக்கு பிரானை நல்லா அரைச்சி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிரானே தெரியல. அப்புறம் அந்த பிரானோட ஸ்மெல் இருக்கு கரெக்டாட்டு. மாசி, இது ஆல்ரெடி நான் காமிச்சிருந்தேன். மாசி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மாசி நல்லா அரைச்சி தேங்காய்லாம் போட்டு நல்லா மசாலா கரெக்டா இருக்கு. ஒரு செட்டிநாடு டேஸ்ட்ல இருக்கு மசாலா. ஃபிஷ் பிரியாணி ட்ரை பண்ணுவோம். அது ஃபர்ஸ்டே ட்ரை பண்ணியாச்சு, இருந்தாலும் இந்த டேஸ்ட் கரெக்டா இருக்கு ஃபிஷ் பிரியாணியில. பிரியாணி டேஸ்ட்டு வேற லெவல். மட்டன் பிரியாணி, மட்டன் நல்லா குக்கா இருக்கு. மதியம் மட்டன் நல்லா குக்கா இருக்கா? சாப்பிட்டுருக்க மட்டன் நல்லா சாப்பிட்டா இருக்கா? சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க மட்டன் பிரியாணி. நல்லா இருக்கா? ஓகே சூப்பர். நம்ம டிராகன் சிக்கன் ட்ரை பண்ணுவோம் பரோட்டாக்கு எப்படி இருக்குன்னு. நல்ல வெங்காயம்லாம் நிறைய போட்டிருக்காங்க டிராகன் சிக்கனுக்கு. இது சூப்பரா இருக்குங்க. அருமையான டேஸ்ட் இருக்குது இதுல. மஸ்ட் ட்ரை. இது வந்து 2 மசாலாவும் மஸ்ட் ட்ரை. சூப்பரா இருக்கு. அப்புறம் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் சொல்லி ஆகணும்.
இது ஹோட்டல்லலாம் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் கிடைக்காது வெளியே. இது இவங்களே ரெடி பண்ண கூல்ட்ரிங்க்ஸ். இதில் வந்து மல்லிக்கீரை, புதினா, இஞ்சி, லெமன் எல்லாமே போட்டிருக்காங்க. டைஜஷனுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் பாருங்க. அப்புறமா பருப்பு பொடி, இதை ஃபர்ஸ்டே காமிச்சது தான். இது ஒயிட் ரைஸுக்கு சாம்பார் வச்சு சாப்பிட்டா நெய் சாம்பாருக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு பானை கொடுத்துருக்காங்க, அருமையாட்டு ஒரு பானை. இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். கேப்பக்கூழ் கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்ல வெங்காயம், தயிர் எல்லாம் வச்சு ரொம்பவே அருமையா இருக்கு. இதை இப்படியே குடிச்சிடலாம், ரொம்பவே நல்லதும் கூட உடம்புக்கு. இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. இது அவங்களே ரெடி பண்ண கூல்ட்ரிங்க்ஸ். நல்ல இஞ்சி, லெமனு, கோரியண்டர் எல்லாமே போட்டிருக்காங்க. நல்ல இனிப்பா இருக்கு. பெப்பர் கூட கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா அல்வா, இது ஃபர்ஸ்டே காமிச்சது தான் நான். இது லாஸ்ட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே ருசியாக இருக்கும். சாப்பாட்டுக்கு ஒரு கரெக்டான ஃபினிஷிங் டச் கொடுக்கும் இது. அப்புறமா பீடா இல்லாத எதுவுமே கிடையாது. ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பீடா யூஸ் பண்ணுங்கள். பீடா கூட ரொம்ப அருமையாக இருக்குது. நல்ல அவங்களே மேக் பண்ண பீடா தான் இது. அப்புறமா ஒரு செரி பழம் வச்சுருக்காங்க பீடா லைட்டு. இதை நம்ம லாஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கலாம். அப்புறமா சக்கரை பாயாசம் ரொம்பவே அருமையாக பண்ணியிருக்காங்க. பாயாசம் நல்ல சுமல் அருமையாக இருக்குது. இதில் நல்ல நெய்யோட வாடை, முந்திரி பருப்பு, தேங்காய்லாம் போட்டிருக்காங்க. தேங்காய் வறுத்து போட்டிருக்காங்க. ரொம்பவே ருசியாக இருக்குது. இதோட ரேட் வந்து 1616 ரூபா. ரொம்பவே ருசியாக இருக்குது. இது ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. மறக்காமல் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களோட பேர் வந்து நண்பர்கள் சமையல் குழு. கீழே நான் அவங்களோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் போடுறேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இவங்க எப்போவுமே நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.